ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனீஸ் கிச்சன் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமத்து ஸ்டைலில் செய்யக்கூடிய தக்காளி சாதம், அதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா கட் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த கட் பண்ண தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு கலரு கலந்ததுக்கு அப்புறமா ஒரு பிரியாணி இலை, ஒரு கிராம்பு, கல்பாசி, பட்டை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு மிக்சியில் நம்ம குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி சாதத்துக்கு நம்ம ஏற்ற மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் தான் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வெங்காயம் வதங்கணும்னு இல்லை, சும்மா ஒரு 20% குக் ஆனாலே போதும். இப்போ இதை வதக்கினதுக்கப்புறமா நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அதை வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு கிளறிட்டு நம்ம உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து இது மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சாதத்துக்கு தேவையான தக்காளி கிரேவி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொரியாக நறுக்கிக்கலாம். ஒரு 5லேருந்து 10 பூண்டு பல்ல நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து செய்ய பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு கடுகு கூடயே சேர்த்து வறுத்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்ம வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி வதக்கின பேஸ்ட்டு, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறி விட்டுட்டு நம்ம அந்த தக்காளியை அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிடுவோம். அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
தண்ணி ரொம்பவும் சேர்க்கக்கூடாது. நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை ஒரு 2 நிமிஷம் லிட் போட்டு நல்லா அதை கொதிக்க வைக்கலாம். அப்போ தான் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், சைட்லேயே நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிரேவி குக் ஆனதுக்கப்புறமா இதை இறக்கிட்டு நம்ம வடித்த சாதத்தை கிளறி இறக்கினா சுவையான தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.